கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு வேடன் ஒரு பறவை கிட்ட போய் நீ எனக்கு ஒரே ஒரு இறகு மட்டும் தாயேன் அப்படின்னு கேட்டான். அந்த பறவையும் யோசிச்சது, இந்த ஒரு இறகு கொடுக்கறதுனால எனக்கு எந்தவித நஷ்டமும் இல்லைன்னு நினைச்சிட்டு அந்த வேடன்ட்ட போய் நான் உனக்கு ஒரு இறகு தாரேன், ஆனா அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தருவேன்னு அந்த பறவை கேட்டதான். அதுக்கு அந்த வேடன், நீ எனக்கு ஒரு இறகு கொடுத்தனா நான் உனக்கு ஒரு புழு தாரேன்னு சொன்னான். உடனே அந்த பறவையும் ஒரு இறகு கொடுத்துட்டு ஒரு புழு வாங்கி சாப்பிட்டுருச்சு. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அந்த பறவை அதால பறக்கவே முடியல. ஆமாங்க, அது டெய்லி ஒவ்வொரு இறகா கொடுத்து கொடுத்து இப்ப அதுகிட்ட ரொம்ப கம்மியா தான் இறகு இருக்கு. அது கிடைக்கிற அந்த சின்ன பெனிஃபிட்டான அந்த சாப்பாடுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதோட பிளெஸிங் ஆன பறக்கிற எபிலிட்டியே அது இழந்துட்டு. நம்ம வாழ்க்கையிலேயும் சில நேரங்கள்ல நம்ம 10 நிமிஷம் போன் பார்த்தா என்ன, ஏன் ஒரே ஒரு சிகரெட் ட்ரை பண்ணா என்ன, இப்படி நம்ம நினைச்சு நிறைய பேர் அவங்க வாழ்க்கையே இழந்திருக்காங்க. வேதத்துல கூட ஒரு வசனம் சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமாங்க, நம்மளை எப்படியாவது விழ வச்சிடணும்னு சாத்தான் ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா அந்த வழியில விழாதபடி நம்ம அலர்ட்டா இருப்போமா? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு டிராஃபிக்கான ரோடில் ஒரு மான் மட்டும் ஓரமாக நின்றுட்டே இருந்துச்சா. நிறையா பேர் அந்த வழியாக போனாங்களா, ஆனால் யாருமே கண்டுக்கவே இல்லை அந்த மானை. அப்போ ஒரே ஒரு கார் மட்டும் அந்த இடத்துல நின்று இருந்துச்சான். அந்த காரில் இந்த நபர் வந்து கீழே இறங்கி வந்தாராம். இறங்குறத அந்த மான் வந்து பார்த்த உடனே இந்த மான் ஒரு திசையை நோக்கி போச்சான். இவரும் அந்த திசையை நோக்கி அந்த மான் பின்னாடியே போனாரா. போகும்போது அங்கே போய் பார்த்தா அந்த மானோட குட்டி வந்து கண்ணியில் சிக்கிருந்துச்சான். இதை பார்த்தோடனே இவரும் அந்த கண்ணிலேருந்து அந்த மானை வந்து காப்பாற்றி வெளியே எடுத்துட்டாராம். அப்போ அவர் அந்த இடத்துல நின்னோடனே அந்த மானும் மானோட குட்டியும் வந்து நன்றி சொல்கிற விதமாக அவர்கிட்ட வந்துட்டு போயிடுச்சான். இதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பாவத்தின் அடிமையில் சிக்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் ஏசு உங்கள் பாவத்தின் அடிமையிலேருந்து காப்பாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி அவங்களையும் பாவத்தின் அடிமையிலேருந்து காப்பாற்றணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பாவத்தின் அடிமையிலேருந்து காப்பாற்றுவீங்களா? பாய். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவர் அறிய பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை நாணமாய் உண்டாக்கினவரே துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 1 முதல் 5 வரை. குகை தேடி வேகமோடும் விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
கேட்கும் கண்ணீர் சிந்தும் தூய கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும் நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தை யாவும் நிறைவேறும் நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் செல்லங்கள். My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the skies are His, cannot do. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. Yes. இயேசுவின் செல்லங்கள். Psalms and make a joyful noise unto the Lord all ye lands. Serve the Lord with gladness, come before His presence with singing. Know ye that the Lord is God, that hath made us, and not we ourselves. We are His people and sheep of His pastures. Enter into gates with thanks, we will restore endurance to all generations. Amen. ஆண்டு மேலே வச்சிருக்கிற உங்கள் கவலையை இந்த தட்டில் வைங்க, உங்கள் கவலையே இந்த தட்டில் வைங்க. இப்போ நிறுத்து பாருங்கள், நீங்கள் எல்லாம் உண்மையை சொல்லுங்கள், மனச்சாட்சிப்படி சொல்லுங்களேங்க. உங்கள் கவலையெல்லாம் எதுங்க இருக்குது? உங்கள் கவலை தாங்க ரொம்ப இருக்குது. ஒரு தாளந்து உள்ளவன் சரியாக அதை யூஸ் பண்ணலாட்டி அந்த தாளந்தை பிடுங்கி யார் நல்லா யூஸ் பண்ணுறாலும் அவங்களுக்கு கொடுத்துட்றாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நீங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்பை வேண்டுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் அதிகமாக ஆண்டுடைய ஊழியத்திற்கு தேவை, மிஷனரி பணிகளுக்கு தேவை. இன்னும் புதிய மிஷனரிகள் எழும்ப வேண்டும். புதிய மிஷனரிகள் எழும்ப வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை பாருங்களேன், அறுவடை மிகுதி வேலையாட்களை குறைவு. வேலையாட்கள் எழுமணும்னு சொன்னால் நீ ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளணும், ஜெபிக்கணும்னு சொல்லி போட்டிருக்குது. இன்றைக்கி பாருங்களேன், ஊழியக்காரர்களே ஊழியம் செய்யப்படி யாருமே வரமாட்டாங்க. நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது தான் அநேக ஊழியக்காரர்களை ஆண்டவர் எழுப்புவார். ஊழியக்காரர்கள் எழும்பலைன்னா எழுப்புதலே கிடையாது. ஊழியக்காரங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பணும்? கிராம ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எழும்பணும். பட்டணங்கள்லையே 190% ஊழியக்காரங்க பட்டணங்கள் இருக்காங்க. நான் பட்டணங்களில் ஊழியம் செய்கிறத தப்புன்னா சொல்லலைங்க, ஆனால் அங்கேயும் ஊழியம் செய்யட்டும். ஆனால் கிராமப்புறங்களையும் ஊழியம் செய்யணும். இன்றைக்கி பட்டணங்களில் இருக்கிற சபைகள் ஒரு சர்ச்சு ஒரு 10 கிராமம், ஒரு 5 கிராமம், இல்லை ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 கிராமம், ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணணும், தத்தெடுக்கணுங்க. அந்த சர்வீஸில் இருந்து அட்டன் பண்ணுறவங்க ஒவ்வொருவரும் அந்த கிராமத்தை சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரித்து விட்டுறணும். அல்லேலூயா. நான் ஒரு சர்ச்சில் பேச போயிருந்தேன். அந்த சர்ச்சில் 3 ஆராதனை இருக்குது. அந்த 3 ஆராதனையிலையும் ஏசப்பாவுடைய வார்த்தையை சொல்லி ஏசப்பாவுடைய ஊழியத்துக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாரும் மதியானம் ஒரு 3 மணிக்கு ஒரு எப்படி ஊழியம் செய்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் இருக்குது, வாங்கன்னு சொல்லிட்டேன். அந்த போதகரையாட்ட சொல்லவே இல்லை. அங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் என்னை பார்த்து சொன்னாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க பிரதர்,
யாருமே வரமாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை அவங்க வர்றதே பெருசு, நீங்கள் ஊழியத்துக்கு வர சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஜெபத்தோடு கூட அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் மத்தியானம் 3 மணிக்கு கிட்டத்தட்ட 200 பேர்கள் ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து வந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஊழியம் செய்வது எப்படி என்று சொல்லி கொடுத்து அந்த திருச்சபையில் இருக்கிற 200 பேர்களையும் டீமாக பிரித்து அந்த டீமுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் போட்டு, ஒரு டீமுக்கு ஒரு 12 பேர் போதுமே, இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் போல். அவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு கொஞ்சம் ரூபா போடுங்க, எல்லோரும் ஒரு வேன் ஒழுங்கு செய்யுங்க, ஒரு 5 கிராமம் 10 கிராமம் மாதத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு நாள் ஊர்னேன். 100கணக்கான கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுங்க. அல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுமணுங்க, ஒவ்வொரு சர்ச்சையும் எழுமணும், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் எழுமணும். நான் இன்றைக்கி என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா இந்தியாவில் 7000 மிஸ்டரிகளை எனக்கு தாங்க. ஆமென். 7000 மிஸ்டரிகள் வந்துடுவாங்களே. இப்படி சொல்லும் போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், கணேசன் உங்கள்கிட்ட இருக்கிற 783 முழுநேர மிஸ்டரிகள் இப்போ இருக்காங்களே, அவங்களுக்கே உங்களால் உதவித்தொகை கொடுக்க முடியல, சம்பளம் சரியாக கொடுக்க முடியல, சாப்பாட்டு கஷ்டப்படுறீங்க, நீ எப்படி 7000 பேர்களுக்கு ஏன் ஜெபம் பண்ணுற? நான் சொன்னேன், நம்ம ஜெபிப்போங்களேங்க, ஏசப்பா சொல்லியிருக்கார்லங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கார். எல்லாமே கேட்போங்க, வாயாங்க வலிக்க போகுது, கேட்போம். 7000 மிஸ்டரிகளை தாங்க, 1,00,000 கிராமங்களை தாங்க. அல்லேலூயா. பாருங்கள், மிஸ்டரிகளை மாதந்தோறும் தாங்குகிற குடும்பங்கள் 7000 பேர் இல்லையாங்க. கிறிஸ்தவ குடும்பங்கள் 7000 பேர் இல்லையா? இந்தியாவில் இல்லையா? தருவாருங்க, ஆண்டவர் தருவாருங்க, ஸ்பான்சர் அவர் எழுப்புவாருங்க. அல்லேலூயா. இன்னும் பாருங்கள், ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள் வேணும். நான் சொல்கிறேன் 1,00,000 கிராமம்னு சொல்கிறேன். ஒரு கிராமத்துக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்குற 1,00,000 கிராமம் இந்தியாவில் இல்லையாங்க? தருவாருங்க, அவர் வழக்காடுவார், அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் ஸ்பான்சர்களை எழுப்புவார். ஐயா, அந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரி, நீங்களும் ஜெபியுங்களேன். பாருங்கள், நான் என்னுடைய மிஸ்டரி பணித்தலங்களில் தமிழ்நாட்டில் 27 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம். அங்கே இருக்கிற மிஸ்டரிகள்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம் வைங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். 30 நாட்களிலும் 30 வீட்டு ஜெபக்கூட்டங்களை நீங்கள் தொடங்குங்கள். அங்கு ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரையிலும் அழகாக அவங்க அந்த ஹவுஸ் ஓனர் நினச்சி பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்ச ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேரை கூட்டி வச்சு 1 மணி நேரம் நீங்கள் கூடி வரணும். ஒரு 2 மணி பாட்டை படிக்க வேண்டிதான், ஒரு 5 ஜெபக்குறிப்பு ஜெபம் பண்ண வேண்டியதான், கர்த்தருடைய வார்த்தைகளை சின்னதாக தியானித்து ஒரு ஜெபிச்சிங்கன்னா எவ்வளோ ஒரு மகிமையாக இருக்குங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு பணித்தல பட்டணங்களையும் கிராமங்களையும் 30 நாட்களிலும் ஜெபிக்கிற 30 வீட்டு ஜெபக்கூட்டங்களை தொடங்குகிறோம். அல்லேலூயா. மாதத்தில் ஒரு நாள் அவங்க வீட்டை ஏசப்பா ஜெபக்கூட்டத்துக்குன்னு திறந்து கொடுத்தா போதுங்க. ஆமென். அதோடு கூட ஒவ்வொரு பணித்தலும் 24 மணி நேர சங்கிலி தொடர் ஜெபம் மாதத்தில் ஒரு நாளுங்க. இந்த செய்தியை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் இந்த நேரத்தில் நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களாங்க, உடனே நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க ஐயா. ஏதாவது ஒரு ஃபோனுக்கு நான் சங்கிலி தொடர் ஜெபத்தில் மாதத்தில் 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். இப்படி 24 பேர் சேர்த்து எப்படியாவது 100 சங்கிலி தொடர் ஜெபங்களை தொடங்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சங்கிலி தொடர் ஜெபத்துக்கு 24 பேர் வேணுங்க. அப்போ 100 சங்கிலி தொடர் ஜெபங்களை முதல் கட்டமாக தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்களுக்கென்று ஒரு மேகசின் போடுகிறோம். அல்லேலூயா. நீங்கள் விரும்புனீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த காரியங்களை என்ன ஜெபிக்கணும் ஜெபக்குறிப்புகளை நீங்கள் அனுப்பி வைப்போம். நம்ம எல்லாரும் இணைஞ்சாதாங்க தேசத்தை சந்திக்க முடியுங்க. அல்லேலூயா. ஜெபிங்களையா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். எல்லாருக்கும் தெரியாமையாக இருக்குங்க. நான் அடிக்கடிங்க என் பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவேன், கிறிஸ்தவங்களுக்குங்க அறிவு ரொம்ப இருக்குதுங்க, ஆனால் புத்தி கிடையாதுங்க. திட்டுறேன்னு நினைக்காதீங்க. அறிவுனா என்ன?
பைபிள் வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் மனப்பாடமாக பிச்சிருவாங்க. ஒரு 1000 வாக்குத்தத்த வசனங்களை தெரியுங்க. உனக்கு தெரிஞ்ச வாக்குத்தத்த வசனங்கள்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால், நான் உன்னை விட்டு விழுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, வசன நம்பரோ சொல்லுவாங்க. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி நீங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லிகிட்டே இருப்பாங்கங்க. ஆனால் என்னங்க பிரயோஜனம்? வசனத்தை அறிவது நல்லது, ஆனால் அதை அப்பியாசிக்கணும், செயல்படுத்தணும். நல்ல கவனிங்க. இப்போ நான் டாக்டருக்கு படிச்சிட்டேன், டாக்டருக்கு 5 வருஷம் படிச்சிட்டேங்க. இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு ஒரு 105 டிகிரி காய்ச்சி அடிக்குது, என்கிட்ட அப்படியே கிடுக்கிட்டு நடிங்கிட்டு, ஐயா கணேசன் டாக்டர் ஐயா எனக்கு கொஞ்சம் ஊசி போடுங்க, என்னால் தாங்க முடியலன்னு வர்றீங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஐயோ 5 வருஷம் டாக்டருக்கு படித்ததுன்னா உண்மைதான், பட்டெல்லாம் வாங்கி பாருங்கள் தொங்க போட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஊசி குத்த தெரியாது பிரதர், சாரி பிரதர், பயமாக இருக்குள்ள, ரத்தெல்லாம் வரல. இப்படி நான் சொன்னேன்னா நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க? என்னடா அறிவு கட்ட கணேசா, நீ இனத்தில் படித்து கிழிச்ச, படிச்சுட்டு டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்த தெரியாதவன் டாக்டரா சொல்லுவீங்களாங்க? இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் அப்படி தாங்க இருக்கிறாங்க. ஒரே புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வசனத்தை பிச்சிருவாங்க. நான் ஏதாவது பிரசங்கத்தில் எதையாவது ஒரு தப்பு விட்டேன்னா சண்டைக்கு வந்துடுறாங்க. எத்தனை சண்டைங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாழ்ந்து காமிக்கணுங்க, அப்பியாசிக்கணுங்க. இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார்லங்க. நீங்கள் தேடுறீங்களா? உடனே ஆமாம் தேடுறோன்னு பையன். நான் அடிக்கடி சிறுவர் ஊழியம் செஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பேங்க. நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்களா இல்லையாங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேங்க, ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்பேன். தராசு தட்டு கிராமத்தில் இருக்கிற, இப்போ எலக்ட்ரிக்கல் தராசு நிறைய இருக்குது. இப்போ அந்த காலத்தில் இப்படி பிடிக்கிற தராசு பார்த்துருக்கீங்களா? 2 தராசு தட்டு இருக்குல்ல, இப்படி கை வச்சுக்கோங்க, இதுதான் தராசு தட்டு. இடது கை பக்கம் உங்கள் கவலையெல்லாம் வைங்க. உங்களை கவலை இருக்குதா? இருக்குது, டன் கணக்கில் இருக்குது. ஐயோ கடன் பிரச்சனை எப்போ தீரும், என் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத என் கணவர் எப்போ ரட்சிக்கப்படுவாங்க, எங்கள் பிள்ளை எப்பொழுது ரட்சிக்கப்படுவாங்க, எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ சொந்த வீட்டு கட்டுவேன், எத்தனை கவலைங்க இருக்குது. இடது கை பக்கம் இதான் தராசு தட்டு பக்கம் வச்சுருங்க. வெயிட் பாருங்கள், இழுக்குதுல்ல, சே என்ன பெரிய கவலை இருக்குல்லங்க. இங்கிட்டு ஆண்டு மேலே உங்களுக்கு இருக்கிற கவலை, ஆவிக்குரிய கவலை. ஆவிக்குரிய கவலை என்னென்னா, ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரமாவது பைபிள் வாசிக்கணும், நல்ல பைபிள் வாசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது இயேசுவோட அன்பை சொல்லி கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டு கொடுக்குற தசம பாகத்தை, உங்களுக்கு கொடுக்குற வருமானத்தில் தசம பாகமாக மிஷனரி பணிக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் கவலை தாங்க. இப்போ ஆண்டு மேலே வச்சுருக்கிற உங்கள் கவலையை இந்த தட்டில் வைங்க, உங்கள் கவலையே இந்த தட்டில் வைங்க. இப்போ நிறுத்து பாருங்கள், எந்த தட்டு இழுக்குதுன்னு பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுற கவலை இருந்துச்சுன்னா இந்த தட்டி இழுக்குங்க, வலது கை தட்டி இழுக்குங்க. நீங்கள் எல்லாம் உண்மையை சொல்லுங்கள், மனச்சாட்சிப்படி சொல்லுங்களேங்க. உங்கள் கவலையெல்லாம் எதுங்க இருக்குது? உங்கள் கவலை தாங்க ரொம்ப இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடலேன்னு அர்த்தம். அப்போ எப்படிங்க கூட கொடுப்பாரு? இருக்கிறத எடுத்துக்கிடுவாருங்க. ஒரு தாளந்து உள்ளவன் சரியாக அதை யூஸ் பண்ணலாட்டி அந்த தாளந்தை பிடுங்கி யார் நல்லா யூஸ் பண்ணுறாலும் அவங்களுக்கு கொடுத்துட்றாருங்க. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாதது, அதில் ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, அந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாத ஐயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அப்படி வார்த்தை ஒளிந்து போகாது. நீதிமொழிகள் 4, 20, 21, 22 வாசித்து பாருங்கள். என் மகனை, என் வார்த்தைகளை கவனி, செவிசாய், உன் கண்களை வெட்டி நீங்காதிருப்பதாக, இருதயத்துக்குள்ளே காத்துக்கள், அவைகள் உனக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தில் உயிர் இருக்குதுங்க, வல்லமை இருக்குது, உடலுக்கு ஆரோக்கியம். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒரு நாளைக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிட்றீங்களா? எத்தனை மாத்திரை சாப்பிட்றீங்க? காலைல 5 பிரதர், மதியானம் 2 பிரதர், நைட்டு ஒரு 5 மாத்திரை, 12 மாத்திரை சாப்பிட்றீங்களா? நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை, மாத்திரையும் சாப்பிடுங்க, டெய்லி 12 அதிகாரம் பைபிள் வாசிங்கங்க. நான் சொல்கிறேங்க, இது ஒரு சில மாதங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் 12 அதிகாரம் வாசிக்கும்போது அதில் என்ன எழுதியிருக்குது, என்ன அற்புதம் நடந்துச்சா, அது மேலே கை வச்சு, இப்போ பர்த்திமேயு குருடன் சுகமானதை நீங்கள் அன்னைக்கு 12 அதிகாரத்தில் வாசிக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா என் குருடான கண்ணை
பர்த்திமை கண்ணை திறந்தது போல் என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்கங்க, அன்பாக கேளுங்கங்க, வழக்காடுங்கங்க, போராடுங்கங்க. ஆண்டவர் செய்வாருங்க. நீங்கள் வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்கள் விசுவாசம் அப்படியே பெருகிட்டே இருக்குதுங்க. பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொல்கிற வசனத்தை பாருங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஒருத்தன் ஜோமன் நான் பொறுமையை தாரு ஆண்டவரே, அது இப்பொழுதே தாருங்க ஆண்டவரேன்னு சொன்னாரன். இது எப்படிங்க? இதெல்லாம் ஜெபமாங்க. பொறுமையாக காத்திருக்கணுங்க. ஜெபம் பண்ணுறீங்களா, அந்த பதில் தருவார். எல்லா கிறிஸ்தவங்க ஜெபம்னா ஆத்திரம் தோத்திரம் ஆமைன் இப்படி தாங்க இருக்குது. விசுவாசம் இன்றைக்கி ஜெபம்லாம் எல்லார்ட்டையும் இருக்குதுங்க. ஆனால் ஜெபத்தில் விசுவாசம் இருக்குதா? இல்லவே இல்லை. பாருங்கள், இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்க கண் பார்வையில் ஒரு காரியத்தை செஞ்சு காமிக்கிறார். ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறாருங்க. அடுத்த நாள் காலையில் அப்படியே வர்றார். 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தில் அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே புறா விற்கிறவளும் கொள்ளுகிறவளும் அப்படி இருக்கா, சந்தை கடையாக இருக்குது, கள்ளர் குகையாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நிறைய சர்ச்சு கள்ளர் குகை தாங்க. ஊழியம் நடக்கணுங்க. உங்கள் சர்வீஸில் ஒரு ஆத்மா புறஜாதி உங்கள் சர்வீஸ்க்கு வரலாட்டா உங்கள் ஆராதனையில் ஏதோ கோளாறு இருக்குது ஐயா. ஒரு 100 பேர் சர்ச் இருக்கீங்களா, ஒரு ஆத்மாவை உங்கள் சர்ச்சுக்கு 100 பேர் கொண்டு ஒரு ஆத்மாவை உங்கள் ஆராதனையில் உங்களால் சபையில் பங்கு வர வைக்க முடியலன்னா உங்கள் சர்ச்சை எதுக்குங்க திறந்து வச்சு மூடிகிற வண்டி தான். இன்றைக்கி மட்டும் ஆண்டவர்கிட்ட ஒரு சவுக்கை கொடுத்து ஏசுனாரே ஒரு விசிட் வாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் சவுக்கடி தாங்க. என்னடா போன வாரம் வந்தீங்க, நான் பேசினேன், அன்பை குறித்து பேசுகிறேன், ஜெபத்தை குறித்து பேசுகிறேன், நான் ஜெபத்தை கேட்கிறோன்னு பேசுகிறேன். ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு வர வேண்டியதானப்பா. ஏசு கிறிஸ்து வீட்டில் இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே 4 பேர் சுமந்து கொண்டு வந்துடுறாங்க, கட்டிலோடு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அருமையான அந்த செய்தி கேட்குற சகோதரி, உனக்கு ஆண்டு கார் கொடுத்துருக்குறாரா, 2 வீலர் கொடுத்துருக்குறாரா, அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தரை கொண்டு வாங்குங்க. உலக பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதித்துக்கொள், இது ஆண்டவர் சொல்கிறார். எப்பொழுதுமே நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒரு ஆத்மாவை சும்மா கொண்டு வாங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேளுங்க, வாங்கலை எங்கள் சர்ச்சுக்கு வாங்கலை, நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு வர முடியலையே, என் காரில் கூப்பிட்டு போகிறேன், என் 2 வீலரில் கூப்பிட்டு போகிறேன், ஐயோ நாங்கள் சாப்பாடு ஆக்கணுமே, மத்தியானம் சோறு சாப்பிடணுமேனு அவங்க சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஆராதனை முடிச்சுட்டு நம்ம எல்லாம் குடும்பமாக நல்ல பிரியாணி சாப்பிடுவோம் வாங்க. எதையாவது சொல்லி நீங்கள் கொண்டு வரணுங்க. அங்கே சர்ச்சு கொண்டு வந்துட்டா உங்கள் போதகர் ஐயா மூலிமா ஆண்டவர் பேசுவார், அவங்கள தொடுவார், அவங்க வியாதியை சுகப்படுத்துவார், அவங்கள ரட்சிப்பார். லீதியார் உள்ளத்தை திறந்தது போல் அவங்களுடைய உள்ளத்தை திறப்பார். பாருங்கள், இங்கே ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ அற்புதம் செஞ்சுட்டு மறுநாளுக்கு அவர் பசி ஆயிடுச்சு. ஏசப்பாவுக்கு பசி ஆயிடுச்சு. மறுநாள் ஃபுல்லாக அவருக்கு சாப்பிட மனசு இருக்குது. அவர் ஆண்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஊழியம் செய்கிறாரு. காலையில் அவர் சிட்டிக்கு வரணும்னு சொல்லி நடக்கிற வழியில் அத்தி மரத்தை பார்க்குறாரு. அங்கே இலை மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் பார்த்தா எல்லார்டையும் சபைகளில் இலைகள் மட்டும்தான் இருக்குது. ஜெபம் இருக்குது, வேத வாசிப்பு இருக்குது, பாருங்கள் அங்கே எல்லா கட்டடங்கள் இருக்குது. ஆனால் கனி இல்லைங்க. கனினா என்ன? அவர் எதை தேடுறார்? அவருக்கு பசிக்குது ஆத்ம பாரம். ஒரு ஆத்மாவது உங்கள் சர்ச்சுக்கு வருதா, கனி இருக்குதா, ஒரு ஆத்மா இருக்கான்னு பார்ப்பார், சபிச்சிருவாருங்க. இந்த செய்தியை நான் சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் அவ்வளோ அற்புதம் செஞ்சிட்டாரு, திங்கக்கிழமை அவர் எதிர்பார்க்கிறாரு பாருங்கள். இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறாரா? என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாருங்க. சப்பானியை குணமாக்குறாரு, குருடர்களை குணமாக்குறாரு, எல்லாம் ஃப்ரீ. ஞாயிற்றுக்கிழமை நீ கேட்குற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆனால் திங்கக்கிழமை வரும்போது ஒன்றை கனி எதிர்பார்ப்பார், பலனை எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. எதிர்பார்க்குறாரு, கனி இல்லைங்கவும் ஆண்டவர் சபிச்சிடுறாருங்க. ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல் ஒரு பாடம் சொல்கிறார் பாருங்க, நல்ல கவனமாக கேளுங்க. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ விசுவாசமாக கேட்பீர்களோ அதை நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்னும் டெஃபினேஷன் பாருங்கள். மழையை பார்த்து, பெரிய மழை இருக்குதா,
இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் எது மழையாக இருக்கிறது? கடன் என்கிற மழையா? ஏதோ ஒரு குறைவோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? உங்களுடைய அலுவலக பணிகளில் பெரிய மழையை போன்ற ஒரு பிரச்சனையோடு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? உங்களுக்கு எதுங்க மழை? உங்களுடைய மவுண்டைன்ஸ் என்னது? நீங்கள் பயப்படாதீங்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் முழங்கால் போட்டு மழையை பார்த்து பெயர்ந்து போ, என் பிரச்சனையை என்னை விட்டு விலகி போ என்று இயேசுவின் நாமத்தால் கட்டளை கொடுக்கிறேன். வியாதியே இயேசுவின் நாமத்தாலே இப்பொழுது வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். சொல்லி பாருங்கள், கட்டளையிட்டு பாருங்கள். அங்கு அத்திமரத்தை சபிக்கிறார், அது அப்படியே பட்டு போச்சுங்க. நீங்கள் சொல்லுங்கள், பொல்லாத பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறேன். சொல்லி பாருங்கள். பில்லி சுனி ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறேன். குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தோட நிறைவாக மாறுவதாக சொல்லி கொடுக்குறாருங்க. சின்ன பிள்ளைக்கு சொல்கிறது மாதிரி சொல்கிறாருங்க. மழையை பார்த்து நீ பெயர்ந்து போ, சமுத்திரத்தில் தள்ளண்டு போ என்று சொன்னாலும் மழையவே பெயர்ந்து போன்னு சொன்னாலும் அப்படியே ஆகும். இந்த செய்தியை கேட்கிற சகோதரியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஐயா. ஜெபத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்க ஐயா. என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு கிராமத்தில் நடக்கும்போது தாங்க என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்க. ஏசப்பா அற்புதத்தை செய்கிறது பார்த்தா தான் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றம். விசுவாசத்தில் நான் வளர்ந்ததே நான் ஊழியம் பார்க்குறதுல தாங்க. நான் முதல்ல ஊழியத்துக்கு போகும்போது என்கிட்ட பைபிளே கிடையாதுங்க. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பிரிவே கிடையாதுங்க. எனக்கு ஏசப்பா என் ஹார்ட்டில் இருக்கிற ஓட்டையை செத்து போயிருவேன்னு சொல்லி டாக்டர் கைவிட்ட என்ன சுகமாக்குனாருங்க. என் கண்ணீரே ஏசப்பா துடைச்சாருங்க. இன்னும் அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் தெரியுமா? என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா சுகமாக்கிட்டார். டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அவரை சந்தேகப்பட்டு நான் மறுதளிச்சிட்டேன். ஏசு தான் சுகமாக்குன்னு என்ன நினச்சின்னு மறுதளிச்சிட்டேன். ஆனாலும் அவர் என்னை விடலைங்க. அவர் என்னை தேடி வந்தார். எனக்கு கண்கள் முன்பாக உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறவராக காட்சி கொடுத்தார், தரிசனமானார். என் மனசில் ஒரு சத்தியம் வந்துச்சு. என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறார். என் தேவைகளை சந்தித்தவர் தேவையோடு இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, உன் கண்ணீரை ஏசப்பா துடைச்சாரா? உங்கள் கண்ணீரை துடைச்ச ஏசப்பாவுக்கு இன்னும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறார். உன் தேவைகளை சந்தித்த ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்குது. நீ ஜெபம் பண்ணணுன்னு தேவை இருக்குது. நீ ஒரு மிஸ்டரியை தாங்கணும்னு தேவை இருக்குது. நீ ஒரு கிராமத்தில் ஆலயம் கட்டி கொடுக்க மாட்டியான்னு சொல்லி தேவை இருக்குது. உன் மூலியமாக ஒருத்தராவது ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் தேவையோடு உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறார். நீ என்ன செஞ்சுருக்கிறீங்க? அப்போ நான் என்ன செஞ்சேன்? என் கண்ணீரை துடைச்சி ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார்ல, அவருக்கு ஏதாவது செய்வோம். பாவம் உலகத்தில் உள்ள அவர் அறியாத ஜனங்களுக்கு அழுறாரு. நாம் போய் சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார்ல. அவருக்கு நான் கனி கொடுக்கணும் இல்லைங்க. நான் சும்மா போனேங்க. அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாவுக்கு ஓதி விடுன்ட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஓதனா தெரியாதுயா. ஒரு அம்மா கட்டில் படுத்த படிக்கையாக இருக்குது, சொந்தக்காரங்களாம் பார்க்க வந்திருக்கு. ஓத தெரியாதுங்கன்னா சொல்லிட்டு வெளியே வந்துட்டால் ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி அடிக்க வர்றாருங்க. என்னைய போய் அடிக்கலாமாங்க? தெரியாதுன்னு சொல்கிறேன். யார் அடிக்கணும்? இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஜெபம்னா ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னு தெரிஞ்சுமே ஜெபிக்காமல் இருக்கிறீங்களா? உங்களை தாங்க அடிக்கணும். பயந்துடாதீங்க, இதாங்க சத்தியம். என் சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டார். கட்லர் கிராம தெருவில் வந்து வச்சுட்டாங்க. தெருக்காரங்க எல்லாம் கூட்டிகிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்க சொந்தக்காரங்களும் கூட்டிகிட்டாங்க. ஏற்கனவே ஒரு 10 வீட்டில் ஏசப்பா பற்றி சொல்லிட்டு வந்தேன். அவங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ தாண்டா எங்கள் வீட்டுக்கு வந்த கணேசா ஒழுங்கா ஓதுறான்றான். எனக்கு ஓத தெரியாதுன்னு அடிக்க வரேன். வேறு வழி இல்லாமல் ஓதுறேங்க. சும்மா ஜெபம் பண்ணுற வண்டி தானே. அதானுங்க, ஏசப்பா இந்த அம்மா பாவம் ஏதோ வியாதியில் படுத்து கிடக்காங்க, நீங்கள் என்னமா செஞ்சு நீங்கள் சரிப்படுத்திருங்கன்னு சொன்னங்க. எல்லோரும் என்னையை பார்க்குறாங்க, அந்த அம்மா பார்க்குறேன், என்னையை பார்க்குறேன், அந்த அம்மா பார்க்குறேன். எனக்கு என்னச்சின்னே தெரிலங்க. எனக்கு எல்லாம் பயத்தோடு நான் அந்த அம்மாவே பார்த்துட்டு இருந்தா திடீர்னு அந்த அம்மா கை கால்லாம் அப்படி அசையுது. இந்த சாகும்போது கஷ்டப்படுவாங்களா அது போலே இருக்குதுங்க. என் கை கால்லாம் நடுங்குது. ஐயோ, தெரியாதனமாக ஒரு அம்மாவுக்கு ஓத தெரியாமல் ஓதி போட்டு அந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா நம்ம எல்லோரும் அடிச்சு விடுவாங்களேன்னு சொல்லி கை காலம் நடிங்கிட்டு இருக்கு. திடீர்னு நம்ம கட்டு வந்து கீழே விழுந்தாங்க, உருள்றாங்க, பரல்றாங்க, கத்துறாங்க, கதறாங்க. என்ன நடக்குன்னே தெரியலங்க. ஒரு 4 வார்த்தை தாங்க சொன்னேன். அவ்வளோ காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கேன். வேடிக்கை பாரு, திடீர்னு பார்த்தா தான் நான் செப்த மாட்டேன் கிடக்காங்க பாருங்க. அவ்வளோதான். நான் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு ஆள் செம்பில் வந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றுனாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா கண்ணை முழிச்சு பார்த்தாங்க, எந்திரிச்சு உட்காந்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா.
ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் ஐயா, பெற்றுக்கொள்வோம். இயேசுடைய நாமத்தினாலே ஜெபிக்க தெரியாத இந்த கணேசன் ஜெபம்னா அந்த அம்மா எழுந்திரிச்சு நடந்துட்டாங்க பாருங்கள். அன்றைக்கு நான் ருசி பார்த்தேன் இந்த ஜெபத்தை. நான் ஊழியம் செய்கிறேங்க, இந்த ஜெபத்தை ருசி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் போகிற கிராம சிறுபிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், வாலிபளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை தான் சொல்கிறேன், நீ ஜெபம் பண்ணு. ஏசப்பா கேட்பார்ல, இந்த செய்தி கேட்குற சகோதரனே சகோதரி, நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், இன்னைக்கு இப்போ ஜெபிச்சு பாருங்கள். அல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர், உயிர் உள்ள ஆண்டவர், உன்னுடைய ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபத்தில் ஒரு பெரிய ஒரு சாட்சி என்னுடைய ஊழியத்தில் செஞ்சாருங்க. நான் ஒரு கிராமத்தில், அநேக கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறேன். பயங்கர கஷ்டங்க, பண கஷ்டங்க. ஒருத்தர் சொன்னார், ஒரு 20 பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தேன்னா மாதம் 300 ரூபா நான் தர்றேன் அப்படின்னு சொன்னார். நம்ம ஊழியமே சிறுவர் ஊழியம் தாங்க. சரி, சின்ன பிள்ளைகளுக்கு ஆண்டோட அன்பை சொல்லிக் கொடுப்போம், அவங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுப்போம், 300 ரூபா கிடைக்குதுல்ல. அப்போனா பாருங்கள், ஒரு நாளைக்கு 10 ரூபாங்க. அன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்கணும்னு சொன்னால் 3 ரூபா தாங்க. நானும் என் கூட இருக்கிற மிஸ்டரிகளெல்லாம் வயிறார சாப்பிட்டுக்கலங்க. நான் சரின்னு சொல்லிட்டேங்க. ஆனால் நான் சொல்லிக் கொடுத்த அந்த டியூஷன் சொல்லிக் கொடுக்குற பையங்க பூரா அவங்க அவ்வளோ பெரிய கிளாஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு எழுத படிக்க தெரிலங்க, ஆனாவனே தெரில. 4 படிக்கிறவனுக்கு ஏபிசிடி தெரில, ஒன்றுமே தெரிலங்க. இவங்களுக்கு பாடம் சொல்லிக்கணும்னா ரொம்ப கவலைங்க. ஒரு நாள் சனிக்கிழமை அவங்களுக்கு ஸ்கூல் லீவ், காலையிலேருந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் டியூஷன் கிளாஸ். பார்த்திங்களா, காலையில் இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேங்க. நிறைய ஹோம்ஒர்க்கு சொல்லி ஒவ்வொரு பையனுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்து சொல்லி கொடுத்தேன். மத்தியானம் சாப்பாடு டைம் வந்துச்சு. சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டனுக்குங்கிற மாதிரி எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தூங்கிடக்கூட, கொஞ்சம் விளையாட்டுக்கு ஆய்ப்போன்னு சொல்லிவிட்டு நானே யோசித்து பார்த்தேங்க. ஒரு விளையாட்டு நானே சொல்லி கொடுத்தேன். என்ன விளையாட்டு தெரியுமா? ஜெப விளையாட்டு. தப்பாக எடுத்துடாதீங்க, இன்றைக்கி எல்லாம் ஊழியக்கார விளையாட்டு விளையாடுறாங்க. ஊழியம் உண்மையாக செஞ்சால் எழுப்புன்னு வந்திருக்கணும் இல்லைங்க. எங்கே வருது எழுப்புதில்லே? ஊழியர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் ஊழியம் நடக்கணும் இல்லைங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு தெரிஞ்ச யாரையா பாஸ்டர்கிட்ட போய் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடித்தோடனே, நல்லா பேசுகிறீங்க பாஸ்டர், நல்லது, இந்த கடந்த 6 நாளாக எத்தனை கிராமங்களை நீங்கள் சந்திச்சேன்னு கேட்டு பாருங்கள். போகலைன்னு பாரு. என்னத்துங்க அப்போ ஊழியத்துக்கு வந்து என்னங்க பிரயோஜனம்? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியன்னு சொல்லி நிறைய ஊழியக்காரர் இருக்கேன். சரிங்க, அதை விடுங்கங்க. அல்லேலூயா. அதான் நிறைய பேர் ஊழியம் செஞ்சு விளையாடுறாங்க, நிறைய பேர் சபை கட்டி விளையாடுனா. அந்த காலத்தில் சின்ன பிள்ளையா மணலில் வீடு கட்டுவேன், களிமண்ணில் கார் செய்வேன், அப்படி விளையாண்டங்க. இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்குறீங்க, தப்பாக எடுத்துக்கிறதைங்க. என் மனசில் உள்ள கவலை சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் சபை கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், கிறிஸ்தவ விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அந்நிய பாஷை பேசி விளையாடுற, அந்நிய பாஷை பேசுனாங்க. அந்நிய ஜனங்களுக்கு காஸ்பல் அறிவிக்கணுங்கிற அடிப்படை சத்தியம் உங்களுக்கு தெரியலையா ஐயா? உங்கள் அந்நிய பாஷைகளை குப்பையில் போட வேண்டிதான். அந்நிய பாஷை பேசுனா ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் ஆண்டவர் அண்டையிலே வர வேண்டும் ஐயா. அந்நிய பாஷை விளையாட்டு, இப்படி நிறைய விளையாட்டு இருக்குதுங்க. நான் அன்னைக்கு ஒரு ஜெப விளையாட்டு சொல்லி கொடுத்தேங்க. இந்த 20 பேரில் ஒருத்தனுக்கு டிஜே தினகரனா அவன் நடிக்கணும், சும்மா ஒரு அப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அதில் ஒருத்தனுக்கு கார் டிரைவராக நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். கார் டிரைவராக நடிக்கணும், அப்படியே கையை வச்சுக்கணும், அப்படி நடிக்கணும். தினகரன் ஐயா வந்த உடனே எல்லோரும் போய் வரவேற்கணும். வரவங்களாம் வாங்க வாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஐயா இல்லை ஐயா எவ்வளோ பெரிய ஊழியக்கார் அப்படி தாழ்மையாக சொன்னேன். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்படிலாம் விளையாட்டுக்கு தான். அடுத்து பாட்டு பாடணும். கொயரில் அந்த 20 பேரில் கொஞ்சம் பேர் கொயரில் பாட்டு பாடணும். பயங்கரமாக பாட்டு பாடணும். அடுத்து தினகரையை பிரசங்கம் பண்ணணும். அடுத்து தனி ஜெபம் பண்ணணும். இதான் விளையாட்டு. நல்லா இருக்குல்லங்க. நிறைய உங்கள் பிள்ளைகளுக்கு டாக்டர் ஜாமான் வாங்கி கொடுத்து விளையாடுறான். ஐயோ என் பிள்ளை ஊசி குத்துனா விளையாடுறீங்க. நான் சும்மா ஜெப விளையாட்டுன்னு சொல்லி கொடுத்தேங்க. பாருங்கள், எல்லாம் விளையாட்டு தொடங்கிருச்சு. அந்த தம்பி, குட்டி தம்பி, 4ஆ படிக்கிற ஒரு தம்பி, தினகரன் ஐயாவை எங்கே பார்த்தாருந்தில்ல, தினகரன் ஐயா மாதிரியே கண்ணை சிமிட்டுறான், சிமிட்டுறான் பாருங்கள். பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறான். அடுத்து தனி ஜெப நேரம் வந்துச்சுங்க. நான் சொன்னேன் அந்த தம்பிகிட்ட, நீ வாண்டு கையை வைடா, எதையாவது சொல்லி ஒரு பிளஸ்ஸிங் கொடுறான்னு. ஒரு பையன் வந்தாங்க, அவன் இயேசு அறியாத பையன். அவன் தலையில் கை வச்சு போலீஸ் அதிகாரியாக மாறுவானாக அவன் சொன்னாங்க. அடுத்து ஒருத்தன் வந்தான். இன்னொருத்தருக்கு என்ன சொல்லுவான்னு பார்த்தா அவன் கிறிஸ்துவ பையன். அவன்கிட்ட பொட்டி கடை வைப்பானாக அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டாங்க.
நான் ரொம்ப வருஷங்கள் கழித்து சர்வே எடுத்தா இவன் என்ன ஜோமன்னானோ அவன் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க. இன்னொருத்தன் பொட்டி கடை வைப்பான்னு சொன்னாங்களே கிறிஸ்தவங்க, அவனும் பொட்டி கடை வச்சுருக்கிறாங்க. எல்லாம் அப்படியே நடந்துருச்சுங்க. 20 பேருக்கு இவன் ஒருத்தன் 19 பேருக்கு ஜோம் பண்ணி முடித்தானே. ஏன்னா விளையாட்டு முடிஞ்சானே. அங்கே ஒரு அம்மா இருக்குடா, அது வாட்டுக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்குது. தினகரன் ஐயா அழகாக பிரசவம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ சமையல் பண்ணலாமா? அந்த அம்மாவை தலைமுடி பிடிச்சிங்கவா ஒழுங்கா ஐயாட்ட ஜெபி அப்படின்னு சொல்லி அந்த தம்பி முன்னுக்கு, தினகரன் மாதிரி நடிக்கிற தம்பி முன்னுக்கு கொடுத்தங்க. பாருங்க, அந்த தம்பி கையை வச்சாங்க. நிஜமாகவே அந்த அம்மா சரீரத்தில் பிசாசு ஆடுதுங்க. நம்ம சும்மா தாங்க விளையாட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஜெப விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். பிசாசு பாருங்க, அது தெரில பாருங்க, அது நிஜமாகவே நினச்சிக்கிட்டு அது ஆடுதுங்க. ஐயோ என் மேலே அக்கினி இறங்குதே, நான் போயிடுறேன் விட்டுருங்க, அந்த வார்த்தை இயேசுங்கிற பேரை சொல்லாதீங்க, நான் போயிருங்குது. எங்களுக்குன்னா சிரிப்பு பார்த்து என் பசங்க கணேசனை சும்மா காட்சிக்கு தானே விளையாடுறான், பிசாசு பாரு நிஜம்னு நினச்சிருச்சுண்ணே. இவங்க எல்லாம் ஆடுறாங்க, டண்ட நக்கன்னு ஆடுது. எவ்வளோ ஜாலி பாருங்களேன். நான் போயிடுவேன். நான் சும்மா சொன்னேன், பாவம் பிசாசு எங்கே போவேன், நீ வாட்டுக்கு இருப்ப, நாங்கள் விளையாடுறோம், நிஜமாகவே ஜெபிக்கல. அது இல்லை, நான் போயிடுவேன், மேலே அக்கிலே இறங்குதுங்குது. டம்மன் கீழே விழுந்துச்சு, போயிடுச்சு ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவடி பிள்ளைகளே, இயேசு என்கிற நாமம் வல்லமை உள்ளது ஐயா. அன்றைக்கு என்னுடைய ஜெப வாழ்க்கையில் இன்னொரு மைல்கல் ஐயா. சும்மா விளையாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தில் நாங்கள் சும்மா ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் அங்கே வந்து விடுகிறாரே. இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்கள் நேரத்தை சும்மா வச்சுருக்காதீங்க ஐயா. ஜெபத்தில் எதை கேட்டாலும் தருவேன்றார்ல, கேளுங்க ஐயா. உங்கள் கிராமத்தில் ஆலயம் கட்டணும்னு கேளுங்க ஐயா. உங்கள் கிராமத்தில் மிஷனரிகளை அனுப்பணும்னு கேளுங்க ஐயா. ஒரு ஆத்தும அறுவடை நாம் உயிரோடு இருக்கும், அது ஒரு எழுப்புதல் இந்திய தேசத்தில் வரணும்னு சொல்லி கேளுங்க ஐயா. என் ஆண்டவர் பரிதபிக்கிறார். அவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விட்டார். அந்த வாக்குத்தத்தங்களின்படி நாம் ஜெபிப்போமானால் ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். ஊழியத்திலையும் செய்வார், உங்கள் சொந்த வாழ்க்கையிலும் செய்வார். எனக்கு உங்களுக்கு என்னங்க அற்புதம் வேணும்? குழந்தை இல்லையா? கடன் பிரச்சனையா? வேலை இல்லையா? ரட்சிக்கப்படாத உங்கள் கணவருக்காக ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா? வழக்குகள் இருக்கிறதா? எதுனாலும் நீங்கள் ஜெபிங்க ஐயா. காசா பணமாங்க, வேலையாங்க, ஜெபிக்கிறது பெரிய வேலையாங்க. நல்ல விசுவாசத்தோடு தாழ்த்தி ஆண்டவரே இறங்கும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னீரே. அப்பா, என்னோடு கூட சேர்ந்து என்ன அற்புதம் வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஜெபத்திற்கு இப்பொழுதே பதில் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் இப்பொழுதே தள்ளுண்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். வியாதியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பொல்லாத பிசாசே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். இனி தொடாதே என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தேவையான அற்புதத்தை செய்யும் இயேசு நாமத்தினால் பிதாவே. இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும்
துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். என்னோடய பேர் அருண் ஐயப்பன். எங்கள் குடும்பத்தில் நான் 4வது பிள்ளையாக பிறந்தேன். எனக்கு 3 அக்கா, நான் ஒரே ஒரு பையன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். எங்களுடைய காலங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவை யாராவது சொல்ல வந்தாங்களோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்து வந்தோம். எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும்போது முதலாக நாங்கள் ஆலயத்துக்கு போனேன். முதல்ல ஒரு ஆலயத்துக்கு போகும்போது ஒரு சுவத்தில் வசனம் எழுதிருந்துச்சு. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனே உன் தாயும் நீ கனம் பண்ணுவாயாக என்ற ஒரு வசனத்தின்படி. இந்த வசனத்தில் எழுதினோடனே என்னை சர்ச்சுக்கு அனுப்பின எங்கள் ஓனர் பின்னாடியே பார்த்தாரு. பார்க்கும்போது நான் சொன்னேன், அண்ணே இந்த வசனம் என்னமோ சொல்லுதுனே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது, உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பண்ணுற எல்லா சேட்டைகளும் எனக்கு தெரியும், நீ உங்கள் அம்மா அப்பாவை மதிக்காதது, நீ செய்கிற எல்லா காரியத்தையும் அதுக்கு மேலே இயேசு நீ பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவங்கள ஒரு விஷயம் அவங்க இயேசுவை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட உடனே இதெல்லாம் நான் கீழ்ப்படினும், எங்கள் அம்மா அப்பா பேச்சை நான் கேட்கணும்னு சொல்லி நான் அதை உடனே ஏற்றுக்கொண்டு எங்கள் அம்மாட்ட போய், அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேம்மா, இனிமேல் நான் அப்படின்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, கிறிஸ்தவன்ட்டனா பேசக்கூடாது, கிறிஸ்தவங்கள்லாம் மதம் மாற்றிடுவாங்க, கிறிஸ்தவன்கிட்ட போய் வேலை செய்யக்கூடாது, நீ வெளியூரில் போய் நல்லா சம்பாரித்து கை நிறைய காசு கொண்டு வரணும், அடுத்த அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாங்க. நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய மூத்த அக்கா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய 2வது அக்காவை எங்கள் அம்மா திருமணம் பண்ணி வச்சாங்க. கடைசியாக எங்கள் ஒரு அக்கா இருந்தாங்க, அந்த அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு காசு இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் நான் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லி நான் கை நிறைய சம்பாதிக்கலான்னு வெளியூருக்கு போய் நிறைய சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்தேன். திருப்பி போயிட்டு வான்னு சொன்னாங்க. திரும்பி நான் கை நிறைய சம்பாதிக்கலான்ட்டு போயிட்டு வரும்போது என்னுடைய பாதம் வீங்கி போய் இருந்துச்சு. என் கை கால் எல்லாம் வீக்கத்தோடு இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த பார்க்கணும் நேரம் இல்லை, பயங்கர பிஸியாக இருந்தாங்க, கல்யாண வேலை ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ என்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய கை கால் வீக்கத்தோடு இருந்து ஒரு நாள் முகமும் வீங்கி போச்சு, பயங்கர குண்டாகிட்டேன், ஒரு 93 கிலோ ஆகிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் வெளியெல்லாம் போக முடியாதுமா, இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் போய் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு வரலான்ட்டு ஒரு செக்கப் போனால் கேன்சர் 4வது ஸ்டேஜ்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இவன் செத்து போயிடுவான், இவன் 4வது ஸ்டேஜில் இப்போ கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு லெட்டர் எழுதி கிழிச்சு கையில் கொடுத்துட்டாங்க. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கொண்டு போங்க, அப்படின்னா தான் அவனுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு 13ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்தாங்க. வரிசையில் உட்காந்துட்டு இருக்கும்போது 13ன்னு கூப்பிடும்போது நான் நேராக உள்ளே போனேன். என் உடம்பெல்லாம் தொட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு வந்த, யாரை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா பார்க்க வந்தேன். எங்கள் அம்மா அந்த இடத்துல இல்லை, எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ தெரியும் எங்கள் அம்மா அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி எங்கள் டாக்டர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சொந்த பந்தம் யாருமே வரல, என்னை பார்க்குறதுக்கு யாருமே வரல. ஏசு ஒரு தடவை கூப்பிட்டு பாரு, ஏசுவை நம்பு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உங்கள் சாமி உங்களை காப்பாற்றும், என் சாமி என்னையை காப்பாற்றுன்னு சொல்லி சொன்ன நாட்கள் உண்டு.
அப்படின்னா இருக்கும்போது ஐசியூ ரூமில் கொண்டு போய் போட்டாங்க. மூச்சு பேச்சு எதுவுமே கிடையாது, செத்து போயிடுவான், செத்துட்டு அவனை புதைச்சிடணும் அப்படின்ற சத்தம்லாம் கேட்டுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை தான் ஒரு ஃபோனில் ஏசு உன்னை நேசிக்கிறார், ஏசு உனக்கு சுகம் தருவார், நீ என்னை வந்து பார்க்க வருவேன்னு சொன்ன ஒரே ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டதுன்னு நான் எந்திரிச்சு உட்காந்துருந்தேன். டாக்டர்கிட்ட சொன்னேன், ஏசு எனக்கு சுகம் தந்துட்டார், எனக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்துடுச்சு, எனக்கு என்னமோ நடந்துச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். டாக்டர்ஸ் யாருமே நம்பலை. இவன் செத்து போயிடுவான்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிவிட்டாங்க. நான் சொந்த ஊருக்கு வந்தேன். எங்கள் அம்மா என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏசுவை ஏற்றுக்கொள்கிறதா இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வராதான்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நான் ஒரு சர்ச்சில் போய் எப்படியாவது நான் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டேன், ஏசப்பா என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லி நான் ஏசப்பாவை மட்டும் பின்பற்றினேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு மாத்திரம் மருந்து சாப்பிட்றதில்ல. ஆண்டவர் அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்துருக்குறார். அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் அப்படி சுகத்தை கொடுப்பார் என்று நீங்களும் நம்புங்க. இதே போல் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது நான் அதே சர்ச்சில் இருந்து அந்த சர்ச்சில் உள்ள ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கும்போது யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்னு சொல்லி ஒரு சத்தம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி ஊழியத்துக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் ஊழியத்துக்கு போகிறதுக்கு எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு. சும்மா ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நோட்டீஸ் பார்த்தோம், வாலிபர் முகாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் பார்த்தோம். அந்த வாலிபர் முகாம் நோட்டீஸை பார்த்தோன்னே இதுக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி டேட்டை பார்த்தா டேட்டு முடிஞ்சு போச்சு, இந்த மீட்டிங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும்போது அதே மீட்டிங்கில் நடந்த ஒரு சாட்சி புக் என் கைக்கு கிடச்சிது. இந்த கடிதம் உங்களிடத்தில் கிடைச்சது தேவ சித்தமே அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அந்த ஒரு வார்த்தை படித்தோன்னே இந்த கடிதம் என்கிட்ட கிடைச்சது தெய்வ சித்தந்தான் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்டு மின் பக்கத்தை படிக்கும்போது இயேசு அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்க யார் வருவீர்கள்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமானால் என்னையை அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். இதே போல் எங்கள் ஊர்லேருந்து நான் விருதுநகருக்கு வந்தேன். விருதுநகருக்கு வந்து டேவிட் கணேசன் அண்ணனை பார்த்து, அண்ணே எனக்கு பைபிள்னால் படிக்க தெரியாதுண்ணே, அண்ணே எனக்கு பாட்டுனா படிக்க தெரியாதுண்ணே, நான் எப்படியாவது ஊழியம் செய்யணும்னு சொல்லும்போது ஒன்றுமே வேண்டாம் நீ வந்தால் போதும்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தில் நான் 10 வருஷமாக ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ நான் சேலம் பகுதியில் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்போ தைரியங்கிறது எங்கேருந்து வருது? நீதிமானாக இருப்பதனால் உள்ளான ஒரு பரிசுத்தம். நம்ம வாழ்க்கையில் பிசாசு இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வர்றான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் எப்பயுமே நம்ம இருக்கணும். ஒரு சின்ன தப்பு எனக்குள்ளே வந்துருச்சா, அதை அறிக்கை செய்து உடனடியாக இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டுருணும். குற்ற உணர்வுகள், ஐயோ யாரும் என்னை பார்த்துருவாங்களோ, பிடிச்சிருவாங்களோ, யாருக்கும் தெரிஞ்சிருமோ, இப்படி நம்ம லைஃப்பில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. சின்ன சின்ன அப்பப்போ அக்கௌண்ட்டை முடிச்சிடணும். இன்றைக்கி இப்போ ஒரு 11 மணிக்கு ஒரு தப்பா 11:05 அந்த கணக்கு முடிச்சிடணும். ஆண்டவர்கிட்ட போய் அதை சரி செய்து விட்டால் அந்த தைரியம், நீதிமான் என்ற அந்த ஒரு காட்லிக் கேரக்டர் கொடுக்கக்கூடிய அந்த போல்ட்னஸ், தைரியம் நமக்குள் வந்துவிடும். இல்லாவிட்டால் யாருமே துரத்தாமல் இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு இருப்போம்? ஓடிக்கிட்டே இருப்போம். அங்கேருந்து என்னை யாரோ முறைக்கிற மாதிரி இருக்கும், வாட்ச்மேன் என்னை பார்த்து முறைக்கிறாப்புல இருக்கும், பதற்றமாகவே இருக்கும். ஆனால் நீதிமானாக இருந்தால் ஒருவர் நம்ம என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கெங்கெல்லாம் பயணம் போகிறோம். இப்போ நம்ம முக்கியமான ஒரு பயணம் போகிறோம். அதை பற்றி ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? போலாமா போலாமா பயணம் போலாமா, விசேஷ பயணம் போலாமா, போலாமா போலாமா பயணம் போலாமா, சுசேஷ பயணம் போலாமா. அங்கே போகலாம், இங்கே போகலாம், எங்கே போகலாங்க, அங்கே போகலாம், இங்கே போகலாம், எங்கே போகலாங்க, ஏசப்பாவை பற்றி சொல்ல போகலாங்க, ஏசப்பாவை பற்றி சொல்ல போகலாங்க. ஆமாம், போகலாமா போகலாமா பயணம் போகலாமா, சுசேஷ பயணம் போகலாமா, போகலாமா போகலாமா பயணம் போகலாமா, சுசேஷ பயணம் போகலாமா, போகலாமா போகலாமா பயணம் போகலாமா, சுசேஷ பயணம் போகலாமா, போகலாமா போகலாமா பயணம் போகலாமா, சுசேஷ பயணம் போகலாமா. அங்கே போகலாம், இங்கே போகலாம், எங்கே போகலாங்க, அங்கே போகலாம், இங்கே போகலாம், எங்கே போகலாங்க, ஏசப்பாவை பற்றி சொல்ல போகிறாங்க, ஏசப்பாவை பற்றி சொல்ல போகிறாங்க. ஆமாம், போகலாமா போகலாமா பணம் போகலாமா, சுவிசேஷ சொல்லம் போகலாமா, போகலாமா போகலாமா பயணம் போகலாமா,
சுவிசேஷம் சொல்ல போலாமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். நம் இந்தியாவிற்கு வந்து ஊழியம் செய்த வில்லியம் கேரி ஒரு முறை மிகவும் நெருக்கமான பாதையில் சென்று கொண்டிருந்தார். என்னன்னா, அவருடைய மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தார். அவருடைய ஒரு குழந்தை இறந்து போனது. 7 வருடங்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஆத்மா கூட ரசிக்கப்படலை. ரொம்ப பிரயாசப்பட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ண கஷ்டப்பட்டு எழுதின காப்பீஸ் எல்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு போயிருச்சு. இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஆண்டவர் உண்மையாகவே என்னை அழைச்சிருக்கிறாரா, இந்தியாவுக்கு வந்தது சரிதானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு. நமக்கும் கூட சில நேரங்கள் வரும், ஆண்டவர் சரியாக தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி யோசனைகள், டவுட் வரும். எப்போ வரும்னா, காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்கும்போது வராது. தவறான காரியங்கள், ஒரு நம்ம வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகள், தவறான காரியங்கள் வரும்போது இப்படிப்பட்ட யோசனைகள், ஆலோசனை வந்துட்டு இருக்கும். இவருக்கும் அப்படி தான் யோசனை வந்துச்சு. ஆண்டவரை நீங்கள் உண்மையை என்னை அழைச்சிருக்கீங்களா, நான் இந்தியாவிற்கு வந்தது உங்கள் சித்தத்தின்படி தான் வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டு ஜெபம் பண்ணார். ஆனால் ஆண்டவர் ஒரு பதில் கூட சொல்லலை, அமைதியாக இருந்தார். நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், சில நேரங்களில் ஆண்டவர் நிறைய கேள்விகள் கேட்போம், அவர் அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, அவர் அமைதியாக இருக்கிறதுனால நாமும் அமைதியாய் இருக்க வேண்டும், நம்ம பதறிடக்கூடாது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த வில்லியம் கேரி அந்த ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுனால அதை கேள்விப்பட்ட அநேகர் வெளிநாடுகளிலிருந்து இவருக்கு உதவி அனுப்புனாங்க. சிலர் பிரிண்டிங் மிஷின் அனுப்புனாங்க. 7 வருடங்கள் கஷ்டப்பட்ட அந்த காரியத்தை 2 வருஷத்தில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வில்லியம் கேரி மூலமாக உதவி செஞ்சார். அல்லேலூயா. அது இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கமான சூழ்நிலைகள், போராட்டங்கள் வரும்போது நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் பதில் நம்ம எதிர்பார்த்தபடி கிடைக்கல, நம்ம கேட்டபடி நடக்கலை. ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் அமைதியாக இருந்து நமக்காக பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதனால நெருக்கமான சூழ்நிலை வரும்போது இந்த வசனத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அதனால எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போய்விட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அதனால ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற, ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை நேர்த்தியாக செய்து முடிப்பார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கலங்கி சோர்ந்து நின்றுவிட தேவையில்லை. காரியங்களை மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார், காரியங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வணக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆமென் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? கிராம மிஷனரி இயக்கம் ஊழியங்களுக்குள்ளே நான் நின்றுக்கிட்டு பேசிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு டாக்டர். நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். இந்த இயக்கங்களோட எங்களோட தொடர்பு வந்து ஒரு சில வருஷங்களாக, ஒரு 7 வருஷங்களாக இருக்கிறது. நல்லா ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆமென் டிவி மூலமாக. இப்போ ஆகஸ்ட் 15 வந்து ஒரு வாலிபர் எழுப்புதல் முகாம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வாலிபர் எழுப்புதல் முகாமுக்கு வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைங்களை அனுப்புனா அவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பிள்ளைங்க வந்து எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு. அது உங்கள் பெற்றோராகி உங்களுக்கு, இல்லை உங்கள் சர்ச் பாஸ்டராக இருந்தாலும் எல்லாருக்குமே அது ஒரு பாரத்தை கொடுக்குறதா இருக்கும். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்த ஒரு முகாமுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வல்லமை வந்து அவங்கள தொடும். அவங்களோட வாழ்க்கை மாறும், அவங்களோட ஃபோக்கஸ் மாறும், அவங்களோட நினைவுகள், அவங்களோட போக்குகள், அவங்களோட யோசனைகள் எல்லாமே ஒரு மாறும். ஒரு ஆண்டவரால் தொடப்பட்டால் அவங்கக்கிட்ட ஒரு மாறுதலை பார்ப்பீங்க. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை கட்டுவார், ஆண்டவர் அவங்கள உயர்த்துவார், ஆண்டவர் எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு முடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு, அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு அவங்கள அனுப்பி வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஒரு ஊழியம், அந்த முகாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
அவர் வழியாக நாங்கள் பேதாவிடம் கேட்டுக்கொள்கிற அந்த ஜெபமானது ஆண்டவரே அந்த நாளைக்கு அந்த இடத்தை நீங்கள் உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால சுத்திகரிங்க, உங்கள் பரிசுத்த இரத்தத்தினால பாதுகாத்து கொடுத்துருங்க. இந்த நாளைக்கு நடக்க போகிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் பேசுகிற எல்லோரையும் தேவனே நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாயில் வார்த்தைகளை நீங்கள் போடுங்க. சிந்தனைகளும் பேச்சுக்களும் உமக்கு உரியதாக இருக்கணும். ஒவ்வொரு வாலிப பையனையும் பெண்ணையும் அது தொட வேண்டும். அவர்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அவர்கள் ஒரு பலவான்களாக அங்கிருந்து செல்ல வேண்டும். அப்பா, உம்முடைய துணையோடு, உம்முடைய வல்லமையோடு, உம்முடைய ஆளுமை கடியில் அவங்க வாழணும். ஒரு நல்ல சமாதானமான, சந்தோஷமான, நிறைவான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கணும். அன்னைக்கு வர எல்லா வாலிபர்களின் மீதும் உடைய கரம் இருக்கணும். அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படணும். அவர்களை அனுப்பி வைக்க போகிற அது ஒரு சர்ச் பாஸ்டர், சர்ச் குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் ஆசீர்வதி, எல்லோரையும் உடைய இரத்த கோட்டையின் வல்லமைக்குள்ளும் பாதுகாப்புக்குள்ளும் நீங்கள் வைத்து காத்துருங்க. அந்த 15ஆம் தேதி உங்களுடைய கைகளில் கொடுக்குறோம். வல்லமையாக அந்த நாட்களில் நீங்கள் பயன்படுத்துங்க. வல்லமையான காரியங்கள் அந்த நாட்களில் நடக்க உங்களுடைய கிருபை இறங்குவதாக. ஆண்டவரே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வழியாக சகல ஜெபங்களையும் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.